குழந்தைக்கு ஒரு நாள் எழுத சொல்லி கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட்டுக்கு அது குற்றம். குழந்தை மூளைக்கு கீரை கொடுக்கணும். அதுக்கு பேப்பர் கொண்டுட்டு இருக்குது, கீறி 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 பேப்பரை தள்ளணும். எவ்வளவுக்கு கீறாரோ அவர் நாளைக்கு எழுத்தாளர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு கண்ணுல கலரை பாக்குறாரோ, எவ்வளவு கிரீன் ஏரியா பாக்குறாரோ, கலரை பாக்குறாரோ, அவரோட கையில ஒரு கூச்சம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தை போய் மண்ணை தொட ஆரம்பிக்கும். அப்ப மண்ணை கொடுக்காட்டி கிளேய கொடுப்பாங்க. களிய கொடுத்தா களிய பிசைகிற குழந்தை கையில பிளாட்டினம் கொடுப்பாங்க. எவ்வளவுக்கு கலர் பார்த்துச்சோ அந்த குழந்தை கீறும். கலரா பென்சிலால கீறினா போர் அடிக்கும். கீறி 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 எக்கச்சக்கமான தாளை வேஸ்ட் பண்ணும். நம்ம தாய்மார்களுக்கு நெஞ்சு வெடிச்சு போயிடும். முடிச்சிட்டியா? அதுவும் சரியா? கதை முடிச்சு. தாய்மார்களை நாங்க என்ன செய்வோம், உடனே பறிச்சு, இது எவ்வளவு விலை தெரியுமா உனக்கு? இது கீரை சாமான் இல்லம்மா, வெய். அது என்ன சாமானம்மா? பிளாட்டிக்னா எப்ப எங்களுக்கு வேணும்னா கிளே பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு துண்டை கொடுத்து, இது போதும் வருஷத்துக்கு, இதுக்கு மேல கேட்க கூடாது. அது கபட்ல எங்களுக்கு எவ்வளவோ பாதுகாக்கத்தான் தேவை. நெஜம் எதுக்கு தெரியுமா? உங்க புள்ளை அண்டைக்கு அந்த பிளாட்டிக் எவ்வளவுமா? 300 ரூபா 500 ரூபா கொடுங்க. கலர் கீரை விடுங்க, நிறைய தாளை கொடுங்க, வேஸ்ட் பேப்பரு. அந்த புள்ளை எழுத்த பாருங்க எவ்வளவு அழகுண்டு. அந்த புள்ளையோட ஹாபி என்ன தெரியுமா? பேனாவை கையில வச்சுட்டு நோட் பண்றதுதான் ஹாபி. இத நாங்க அதட்டி வளர்க்கல. பாண்டி படிக்காது. நான் சொல்லிட்டேன், குழந்தை நேச்சுரலா குரோ ஆகுமா? இதுதான் யூரோப்ல உள்ள சிஸ்டம். அவங்க சிஸ்டத்தை இவ்வளவு டயர்ட் ஆக மாட்டாங்க. பிளாட்டினம் போகும், குழந்தையா கேட்கும், மாமா என் பிள்ளைகள் 3க்கும் ஒரு நாள்ல நான் எழுதுங்கன்னு சொல்லல. ஆனா அவங்களா கீறுவாங்க, அவங்களா. நான் படிச்சதை நேரடியா அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு பெருசா டிராப் பண்ணவே இயலாது. ஆனா என் பிள்ளைகள் அப்படி ஒரு நாள்ல டிராப் பண்ண சொல்லி கொடுத்தது இல்ல. அவங்களா கீறி 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 தள்ளினாங்க. நானும் பிளாட்டினத்தை எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். நான் அதுக்கு பிறகு கண்ட விளைவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க எதை எங்களுக்கு என்ன வேணும்? ஆனா எழுதிட்டியாமா? சூப்பர். டொக்கடிச்சு ஆவன்னா எழுது, ஈனா எழுது. நமக்கு ஒண்ணு நாளைக்கே ப்ரொஃபசர் உண்டாக்கு. வெளிநாட்டுக்கு போனீங்கடா அவன் அல்பபெட்டை தொடவே மாட்டான். ஃபர்ஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்கூல்ல டீச்சர் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க. புள்ளையோட விளையாடி 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு பிறகு புள்ள டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்கு. அதுக்கு பிறகுதான் பாடமே தொடங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நாட்டுல. அதனால எக்கச்சக்கமா தொட்டா எங்கேயோ காட்டிட்டு போகலாம். காதை டியூன் பண்ணல, கண்ணை டியூன் பண்ணாம கையில புடிச்சு ஆனா எழுதுங்கன்னு கொடுக்கறது ராங். இன்னொன்னு தெரியுமா? அங்க பாலர் பாடசாலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஆனாவன்னா சொல்ல மாட்டாங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாம் கேட்கறீங்க ஒரு அளவு. ஏதோ நான் உங்களோட பேசுறேன், நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த சபைகளையும் கேட்க இயலாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது எங்க விளங்கம்னா நமக்கு ஜும்மால தான் ரொம்ப தெளிவா தெரியும். ஆண்கள் எல்லாம் உட்கார வச்சு ராத்திரி 9 மணிக்கு டக்குன்னு தூங்குறவங்க பரவாயில்ல. ஆனா அடுத்த வீட்டுல ரேடியோ போட்டு சத்தமா இருந்தா தூக்கமே போதுல, தொல்லை சத்தமா இருக்குதுன்னுவாங்க. பகல் 12 மணிக்கு பஃபலுக்கு அடியிலிருந்து ஜும்மால கொரட்டை வாங்கி தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நிம்மதியா தூங்குவாங்க. பெண்களுக்கு தெரியாது, பள்ளிக்கு வந்த ஆண்கள்ட்ட கேட்டா விளங்கும். அதுல ஒவ்வொரு எக்ஸல்ல தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தூக்கம் தான் உண்மையாவே தூங்கலன்னு காட்டுற வயசாளிகள்லாம் இருக்கிறாங்க, கண்ணை தலையை ஆட்டி ஆட்டி. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா உண்மையா எங்க பிரச்சனை? இதுக்கு சொல்லுவாங்க கிரகித்தல். எங்க பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உன்னை பார்க்கவும் உன்னை கேட்கவும் பழக்கணும். இது தனி எக்ஸசைஸ். நான் கண்ட அடுத்த பிள்ளை என்ன தெரியுமா? இதுக்கு சொல்றது என்கார்டிங். ஒருத்தர் பேசுறாரா, இப்படி நிக்கணும். நான் இங்க பேசுறேன்னு வைங்க, இங்க ஏதாவது லைட் கீழே உழுதுன்னு வைங்க, பேச்சை விட்டு போட்டு அவ்வளவு பேர் அங்க பாத்துருவீங்க. ஏனண்டா நமக்கு என்கார்டிங் தெரியாது. ஒரு சில முன்னேறிய நாடுகள்ல நாங்க போனா, அங்க போய் நாங்க யாராவது ஒருத்தர் பேசினா கீழே விழுந்து அது பல்ப், அவர் சொல்றது கொஞ்சம் கேட்போம், இப்படியே நிப்பாங்க. இதுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்க தெரியுமா? சிம்பிளா காட்டுறேன். எனக்கு நான் சொன்னேன், டச் பண்ணிட்டு போறேன், புரியறதுக்கு சொல்றேன்.